Hi guys, என் பேர் கோகுல். இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் கமெண்ட்ஸ் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கேம் டெவலப்மெண்ட்டே படிக்கிறீங்க வச்சுங்களேன். இதை நீங்கள் உருவாக்குவீங்க, அது கொஞ்சம் இன்னொருத்தங்க டெவலப் பண்ணுவாங்க, அவங்க டெவலப் பண்ணது கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெவலப் பண்ணுறப்ப ஒருத்தங்க எழுதியிருக்கிற சில ப்ரோக்ராம்லாம் புரியாது. ஸோ அதுக்காக அவங்க நீங்கள் கமெண்ட் எழுதி வச்சிட்டிங்கன்னா புரியும். ஓ, இந்த ப்ரோக்ராம் இதுக்காக உள்ளதா அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. தென் இது உங்களுக்கே சில வாட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க வச்சுங்களேன், நீங்கள் கொஞ்ச நாள் வெளியே வெக்கேஷன் மாதிரி போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்ராம் உங்களுக்கே மறந்து ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் கமெண்ட் எழுதி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓ, இந்த ப்ரோக்ராம் நான் இதுக்காக எழுதியிருப்பேனான்னு உங்களுக்கே புரியும். ஓகேவா? தென் ப்ரோக்ராம்லேயே 2 டைப் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் சொல்கிறேன். ஓகேவா? சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேஷ் சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதினாலும் அது ஒரு கமெண்ட் தான். இப்போ திஸ் இஸ் கோடிங்கோக்குல் சேனல் இப்படி எழுதணும்னா இது பூரா ஒரு கமெண்ட் தான். இப்போ எனக்கு இப்படி வேணாம். எப்படி வேணும்னா திஸ் ஒரு லைனு, இது எடுத்து விட்டுருவேன். கோடிங்கோக்குல் ஒரு லைனு, சேனல் ஒரு லைனு வந்து நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா இப்படி உங்களால் எழுத முடியாது. ஓகேவா? தென் நீங்கள் இந்த மாதிரி ஹேஷ் சிம்பிள் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. அதே மாதிரி இது ஒரு சிங்கிள் லைன் கமெண்டாகவே ஆகுமே தவிர இது வந்து ஒரு மல்டி லைன் கமெண்டாகவே ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹேஷ் சிம்பிளெல்லாம் பேக் ஸ்பேஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே டபுள் கோட்ஸ் தெரியும்ல, இதில் 3 போடுங்க. 1 2 3 கீழே 1 2 3. தென் இது ஒரு மல்டி லைன் கமெண்ட். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். நீங்கள் சொன்னீங்க சிங்கிள் கோட்ஸும் டபுள் கோட்ஸும் ஒரே மீனிங் தான், அப்போ நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இதை பேக் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து சிங்கிள் கோட்ஸை 3 தடவை போடுங்க. 1 2 3 1 2 3. தென் அவ்வளோதான். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் மல்டி லைன் கமெண்ட் எழுதணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நீங்கள் ஃபங்க்ஷனில் ஒரு கமெண்ட் எழுதுறீங்க, அதுக்கு பேர் டாக் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் உங்களை ஃபியூச்சர் வீடியோஸில் போடுவோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அனுப்புங்க. தென் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸசைஸ் மாதிரி வேணும்னா அதே நீங்கள் அனுப்பலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தென் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லலாம் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் கேம் டெவலப்மெண்ட் டுட்டோரியல் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். ஓகேவா? தென் இது எப்படி ரன் ஆகும்னா உங்ககிட்ட கெஸ்ட் நம்பர் கேம் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த நேமை கெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு லெவலில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் லெவலுக்கு போவீங்க. செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு க்ளூ உண்டு. ஓகேவா? இந்த க்ளூவை நீங்கள் கெஸ்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? தென் இதுக்கெல்லாம் வைல் லூப், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் தேவை. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் காய்ஸ். பாய்.